ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இந்த காமெடி யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சிக்கு சரியாக பொருந்தும். தங்களின் சக்தி என்ன, வலிமை என்ன என்பதை உணராமல் பிராந்திய கட்சிகளை நிர்பந்தம் செய்து அதிக தொகுதிகள் வாங்கி தாங்கள் தோற்பதோடு அல்லாமல் கூட்டணியையும் படுகொலியில் தள்ளுவதை தமிழகம் மட்டுமின்றி பீகாரிலும் வெற்றிகரமாக செய்துள்ளது காங்கிரஸ். தங்கள் கோமாளித்தனத்தை மறைப்பதற்கு இவர்களுக்கு கிடைத்த கட்சிகள்தான் ஓவைசி மற்றும் எஸ்டிபிஐ. தேர்தல் டேட்டாக்களை ஆராய்ந்தபோது இவர்கள் கூறுவது மிகப்பெரிய பச்சை பொய் என்பது தெரிய வந்துள்ளது. 70 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு அதில் 3 தொகுதிகளை மஜ்லிஸ் கட்சியிடமும் 48 தொகுதிகளை பாஜக கூட்டணிக்கும் தாரை வார்த்துள்ளது காங்கிரஸ் கட்சி. இந்த படுதோல்வியே பாஜகவிற்கு பீகாரில் மீண்டும் வாசலை திறந்துவிட்டுள்ளது. தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துள்ள பீகாரிகள் காங்கிரஸை வெறுங்கையோடு வழியனுப்பி வைத்துள்ளனர். வெறும் 19 இடங்களில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அடுத்ததாக ஓவைசியால் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடையவில்லை. காங்கிரசுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்படாததாலேயே அந்த கூட்டணி மண்ணை கவ்வியுள்ளது என்பதை ஆதாரத்துடன் பார்க்கலாம். ஓவைசி கட்சி போட்டியிட்ட 20 தொகுதிகளில் 5 இடங்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்துடன் அபார வெற்றி பெற்றுள்ளது. அந்த தொகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். மீதமுள்ள 15 தொகுதிகளில் 9 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணியே கைப்பற்றியுள்ளது. அந்த தொகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். எனவே ஓவைசி போட்டியிட்ட 20 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த இழப்பும் இல்லை. அதே நேரம் மீதமுள்ள 6 தொகுதிகளில் ஓவைசியால் காங்கிரஸ் தோற்றதா என்றால் ஒரு தொகுதியை தவிர வேறு எங்கும் ஓவைசியால் காங்கிரஸ் கூட்டணி தோற்கவில்லை. அதனை கீழ்கண்ட பட்டியலில் நீங்கள் பார்க்கலாம். இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். லோக் ஜனசக்தி என்ற கட்சி கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது. அந்த கட்சி ஆளும் நிதிஷ்குமாரை தோற்கடிக்க அவரது கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் எதிர் வேட்பாளர்களை நிறுத்தி கணிசமான பாஜக ஆதரவு வாக்குகளை பிரித்தது. ஆனால் அப்படி பிரித்தும் கூட காங்கிரஸ் கூட்டணியால், அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அந்த கட்சி எந்த அளவிற்கு பலவீனமாக உள்ளது என்பதை உணரலாம். இங்கு ஓவைசி வாக்குகளை பிரித்து பாஜக வெற்றி பெற வழிவகுத்தார் என்று சொல்பவர்கள் சிராஜ் பஸ்வான் பாஜக கூட்டணி வாக்குகளை பிரித்துள்ளதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனர். இதற்கு காரணம் தங்கள் குட்டு வெளிப்பட்டுவிடும் என்பதால். அந்த தகவலையும் ஆதாரத்துடன் பார்க்கலாம். உதாரணத்திற்கு காகல்கான் என்ற தொகுதியில் பாஜக காங்கிரஸ் கட்சியை விட சுமார் 40,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் இந்த தொகுதியில் ஓவைசியுடன் கூட்டணி வைத்த பகுஜன் சமாஜ் கட்சியோ அல்லது எஸ்டிபிஐயுடன் கூட்டணி வைத்த லோக் தந்திரிக் கட்சியோ 3,000க்கும் குறைவான வாக்குகளை பெற்றுள்ளன. எனவே இங்கு காங்கிரசின் தோல்விக்கு காங்கிரஸ் கட்சியே காரணமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக சுல்தான்கஞ்ச் தொகுதி. இங்கு காங்கிரஸ் கட்சி 11,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிடம் தோற்றுள்ளது. ஆனால் ஓவைசியின் கூட்டணியில் இடம்பெற்ற சமதா கட்சி வெறும் 5,000 சில்லறை வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது. இதற்கும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 10,000 வாக்குகளை பிரித்து காங்கிரசுக்கு மறைமுகமாக உதவியுள்ளது. அப்படி இருந்தும் இந்த காங்கிரஸ் பைல்வானால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை. அடுத்ததாக அமர்பூர் தொகுதி. இந்த தொகுதியில் காங்கிரஸை விட சுமார் 3,000 சில்லறை வாக்குகள் அதிகம் பெற்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் இங்கு ஓவைசியோ எஸ்டிபிஐ கட்சியோ அல்லது அவர்களின் கூட்டணி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிராக் பஸ்வான் காங்கிரசுக்கு ஆதரவாக சுமார் 40,000 வாக்குகளை பிரித்து காங்கிரசுக்கு உதவியிருக்கிறார்.
அப்படி இருந்தும் காங்கிரஸை மக்கள் கைவிட்டுள்ளனர். பார்பிகா தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெறும் 113 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்துள்ளது. ஆனால் இங்கு உவைசி போட்டியிடவில்லை. மாறாக காங்கிரசுக்கு உதவும் வகையில் இங்கு பாஜக ஆதரவு வாக்குகளை பிரிக்கும் வகையிலும் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி சுமார் 18,000 வாக்குகளை பிரித்துள்ளது. அப்படி இருந்தும் காங்கிரசால் இங்கு வெறும் 113 வாக்குகளை கூட கூடுதலாக பெற முடியவில்லை. சில 100 வாக்குகள் கூட தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் உவைசியின் கட்சி கிசான்கஞ்ச் தொகுதியில் 3,28,000 வாக்குகளை பெற்று தனித்து நின்று 3ஆம் இடம் பிடித்தது. இது தெரிந்தும் அந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்காதது ஒரு இஸ்லாமிய கட்சி வளரக்கூடாது என்ற காங்கிரசின் சர்வாதிகார எண்ணம் மட்டுமே. பீகார் தேர்தலில் முதன்முறையாக 14 தொகுதிகளில் களமிறங்கிய எஸ்டிபிஐ கட்சி உவைசியின் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் பூர்ணியா தொகுதியில் அக்கட்சி வேட்பாளர் விஜய் என்பவர் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். 6 தொகுதிகளில் 2,000 முதல் 5,000 வாக்குகள் வரை அக்கட்சி பெற்றுள்ளது. தேர்தலில் ஒரு வாக்கு கூட சக்தி படைத்ததுதான் என்ற அடிப்படையில் தங்கள் கட்சிகளுக்காக ஜனநாயக கடமையை உவைசி மற்றும் எஸ்டிபிஐ ஆற்றியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட கட்சிகள் இதனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். குறிப்பாக காங்கிரசுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கைவிட்டுவிட்டு மாற்று அரசியல் பேசும் சிறிய கட்சிகளை அரவணைப்பது மட்டுமே ஆளும் ஆண்ட கட்சிகளின் வெற்றிக்கு துணையாக அமையும் என்பதை பீகார் தேர்தல் உணர்த்தியுள்ளது. Q7 தேர்தல் சிறப்பு குழு